ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் கிருத்திகா கேட்டிருந்த ஒரு நெக் செட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்லாம் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும். நான் இன்னொரு சேனல், அதாவது ஒரு பிகினர்ஸ்க்காக ஒரு டெரகோட்டா ஜுவல்லரி எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் டெய்லி வீடியோஸ் வரும். அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர், அதாவது ஒரு இன்விடேஷன் எடுத்துருக்கேன். இது நீங்கள் பேப்பர்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் ஷேப்பில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஜஸ்ட்டு நம்மளாம் வரைகிறது தான். நான் கொஞ்சம் ஒரு 3 லேயராக பிரிச்சிருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதை நான் இப்போ கட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதை இது அந்த ஷேப் நம்ம வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த ஷேப்லேயே நான் கட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ரொம்ப சின்னதாக வரைஞ்சிருக்கிறதுனால கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சைடு ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சைட்லேருந்து இன்னொரு பார்ட்டை கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 சைடும் அந்த ஷார்ப்னஸ் கிடச்சிரும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சிஸ்ஸரை வளைச்சி கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இந்த லீஃப் ஷேப் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவங்க கேட்டிருந்தது எப்படி இருந்ததுன்னா, ஒரு லீஃப், இந்த மாதிரி ஒரு லீஃபு, அதில் சும்மா ரோப் மட்டும் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. நான் இதில் பீட்ஸும் அட்டாச் பண்ண போகிறேன். ஆனால் அவங்க கேட்டிருந்த அதே கலர், அதே டிசைன் தான் நம்ம பண்ண போகிறோம். இமேஜ் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, அந்த இமேஜை. இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஸ்டட்டு இருந்தது. அந்த ஸ்டட்டுக்கு சின்னதாக ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் காட்டுறேன். சேம் மெத்தடில் லீஃப் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு சின்ன சைஸ் ஸ்டட்டு தான். இப்போது கிளேவை நல்லா நீட் பண்ணி எடுத்துட்டேன். நீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்பர் 0.5 அளவுக்கு ஸ்கேல் வச்சுட்டு இதை ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லீஃபு, அந்த லீஃபை நான் இது மேலே வச்சுட்டு அப்படியே அதே ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு எக்ஸாக்டோ நைஃப் வச்சுட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி அந்த சைடு எட்ஜஸ் எல்லாத்தையும் அதே அந்த பேப்பர் கட்டிங் சைஸ்லேயே கட் பண்ணிட்டு வரோம். பேப்பர் எப்படி கட் பண்ணுமோ அதே சேம் மெத்தடில் ஒரு லைன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு ஆப்போசிட் லைன் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த எட்ஜஸ் கரெக்டாக வந்துடுது. அதாவது வி ஷேப்பில் கட் பண்ணிகிட்டே வரோம் அந்த லீஃபை. இதே மாதிரி ஃபுல்லாக இந்த லீஃப் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு எட்ஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த நைஃப் வச்சுட்டு கட் பண்ணுறதுனால மேக்ஸிமம் இதில் இந்த எக்ஸஸ்லாம் எதுவும் இல்லை. அதுக்காக தான் நான் எக்ஸாக்டோ நைஃப் வச்சுட்டு கட் பண்ண சொன்னேன். ஏன் அப்படின்னா, நம்ம எக்ஸஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் அதாவது இந்த லீஃபோட ஷேப்பில் நம்ம ஸ்மூத் பண்ண முடியாது ஆயிலெலாம் அப்ளை பண்ணி. இந்த எக்ஸாக்டோ நைஃப் மூலயமா கட் பண்ணுறதுனால அந்த சைடு எட்ஜஸில் எதுவுமே எக்ஸஸ்லாம் இல்லை, நீட்டாக ஃபினிஷிங் இருக்குது. இப்போ இதில் எக்ஸஸ் எடுத்த கிளேவை மறுபடியும் நீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஸ்டட்டுக்காக நான் இந்த பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இதை வச்சுட்டு சேம் மெத்தடில் 2 ஸ்டட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸாக்டோ நைஃப் இல்லைனாலும் நார்மல் நைஃப் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நைஃப் வச்சுட்டு கட் பண்ணால் மட்டும்தான் இது அந்த சைடு எட்ஜஸ் ஃபினிஷிங்காக கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. இப்போ இது ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டட்டுக்கும் அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸ்டட்டோட சைஸ் நம்பர் 0.25 அந்த அளவுக்கு ஸ்கேலில் தான் தேய்ச்சிக்கிட்டேன். இப்போது இது ஃபுல்லாகவே கட் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இந்த பேப்பர் கட்டிங்ஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்த டைமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். கட் பண்ணி இது கொஞ்சம் பொறுமையாக மட்டும் அந்த எக்ஸஸ் எடுங்க. ஏன் அப்படின்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அதுவும் எடுத்துகிட்டு வந்துடுறதுக்கான சான்ஸ் இருக்குது.
நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சுட்டு இந்த லீஃப்க்கு இடையில இருக்கிற கேப்பில் இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது அதில் ஏதாவது எக்ஸஸ் இருந்ததுன்னா இந்த நீடில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங்காக கிடைக்கும். அதனால் அந்த எட்ஜஸில் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணணும், வேறு எங்கேயும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது லீஃபோட இந்த கேப்ஸில் மட்டும் இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு நீடில் வச்சுட்டு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம இந்த கையில் வச்சுருக்கோம் இல்லையா நீடில், இந்த நீடிலால் இந்த சென்டரில் ஒரு லைன், அதாவது லீவ்ஸில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். சும்மா அன்ஈவனாக போட்டுக்கோங்க, ஈவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைன் போட்ட சைடு எட்ஜஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த லீவ்ஸில் இருக்கிற இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஸ்டட்டுலேயும் சேம் டிசைன் போட்டுக்கலாம். ஸ்டட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 2-3 லைன்ஸ் தான் போட முடியும். ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நான் வந்து இதை நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன்னா, அவங்க கேட்டிருந்த செட்டில் இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஆனால் இதில் யூபின் கொடுத்துக்க போகிறேன். யூபின் கொடுத்துட்டு அதில் பீட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். அவங்க கேட்டிருந்ததில் வெறும் ரோப் மட்டும்தான் இருந்தது. இப்போது நான் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்த பீஸ் தான் இது. இந்த பீஸ்க்கு வந்து நான் வேறு ஒரு பேப்பர் கட்டிங் பண்ணியிருந்தேன். இப்போ இது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக புதுசாக பண்ண பேப்பர் கட்டிங். நான் ஆல்ரெடி பண்ண பேப்பர் கட்டிங் இது தான். இது வந்து நார்மல் ஒயிட் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்க பீஸ். இதே மாதிரி இந்த பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டட்ஸ் வந்து அந்த பேப்பர் கட்டிங் வந்து ஆல்ரெடி நான் பண்ணி வச்சதில் தான் கட் பண்ணேன். இப்போ பெயிண்டிங் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக நான் வந்து பேஸ் கொடுக்க போகிறதில்ல. இந்த நடுவில் கொடுத்துருந்தோம் இல்லையா இந்த லைன்ஸ்லாம், அதாவது இந்த லீஃப்க்கு சென்டரில் நீடில் வச்சுட்டு கொடுத்துருந்த அந்த டிசைனில் மட்டும் நான் வந்து பிளாக் அப்ளை பண்ணிக்கிறேன். அது உள்ளெல்லாம் நல்லா போகிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த பிளாக் வந்து ஹைலைட் பண்ணி நமக்கு காட்டணும். அந்த மாதிரி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டட்டுலேயும் சேம் மெத்தடில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பிளாக் வந்து பேஸ் கொடுக்க வேண்டாம், நான் வந்து கொடுக்கறதில்ல. ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சேம் மெத்தடில் நான் ஸ்டட்டுலேயும் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் எல்லோ எடுத்துருக்கேன். எல்லோ எடுத்துகிட்டு ஸ்பாஞ்சில் எடுக்கும்போது நிறைய எடுக்காமல் கொஞ்சமாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த பீஸில் மேலே டேப் பண்ணும்போது அந்த எல்லோ ஃபுல்லாக நமக்கு பெயிண்ட் ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக தான் ஆகும். நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுத்தோன்னா நமக்கு டார்க்காக கிடச்சிரும். ஏன் ரொம்ப லைட்டாக பெயிண்ட் ஸ்பாஞ்சில் எடுக்க சொல்கிறேன்னா, நம்ம நிறைய எடுத்து டைரெக்டாக பெயிண்ட் பண்ணும்போது நம்ம பிளாக் கலர் அடியில் பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது உள்ளெல்லாம் போயிடும். கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா அது ஹைலைட் பண்ணி காட்டும் நமக்கு. இதனால தான் இந்த மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். இந்த பிளாக் உள்ளெல்லாம் வந்து இந்த எல்லோ போயிடக்கூடாது. இது நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு செகண்ட் கோட்டிங் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த சைடு எட்ஜஸ் அண்டு பேக் சைடு வந்து ப்ரஷ் வச்சுட்டு இந்த எல்லோவை வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போது செகண்ட் கோட்டிங் சேம் மெத்தடில் இந்த ஸ்பாஞ்ச் மெத்தட் வச்சுட்டு டேப் பண்ணி இந்த பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு எட்ஜஸ்லாம் வந்து நான் வந்து அதிகமாக பெயிண்ட் பண்ணல, பார்த்திங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம மறுபடியும் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதனால் சைடு எட்ஜஸில் பெயிண்ட்டு தெரியல. இப்போ இந்த ஸ்பாஞ்சை இன்னொரு சைடு வந்து திருப்பிக்கிட்டு இதில் வந்து நான் மறுபடியும் ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கிரிம்சன் ரெட்டு. இந்த ரெட்டை வந்து இந்த ஸ்பாஞ்சில் லோட் பண்ணிவிட்டு இந்த சைடு எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிக்கணும். அதாவது நான் சென்டரில் எல்லோவும் சைடு ஓரத்தில் ரெட்டும் வர மாதிரி பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் அன்ஈவனாக தான் வரும். உங்களுக்கு லீஃபோட ஷேப் நமக்கு வேணும்னா அன்ஈவனாக பெயிண்ட் பண்ணால் தான் அது அந்த ஒரிஜினல் லீஃப் மாதிரியே தெரியும். அதனால் அன்ஈவனாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ இந்த சைடு எட்ஜஸ் எல்லாமே நான் இந்த ரெட்டு கொடுத்துட்டு இந்த பீஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சேம் மெத்தடில் இந்த ஸ்டட்ஸில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பாஞ்ச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ கொடுத்தோம், அதோட பேக் சைடு திருப்பி இந்த ரெட்டு கொடுத்துக்குறோம். நம்ம இந்த மாதிரி டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் ஸ்பாஞ்ச் வந்து வேஸ்ட் இல்லை.
சேம் மெத்தடில் ஸ்டட்ஸ்க்கும் அந்த ஓரத்தில் மட்டும் ரெட் வர மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டரில் பிளாக் கொடுத்தோம் இல்லையா, அது வந்து கிளியராக தெரியுது. அதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ண மற்ற கலர்ஸ் தெரியுது. இப்போ நல்லா ட்ரை ஆக விட்டு நான் வார்னிஷ் அடிச்சுக்கிறேன். வார்னிஷ் அடித்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு நான் வந்து இப்போ அசம்பிளிங்கில் ஸ்டட் போஸ்ட் வச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக ஃபெவிக்விக் வச்சுட்டு இந்த ஸ்டட்டில் வந்து இந்த ஸ்டட் போஸ்ட் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ரீஃபில் இல்லாத பெண்ணால் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருக்கேன். அப்போ வந்து அதுக்கு கேப்பில் இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளில வந்துடும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இது இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பெண்ணால் அழுத்தி பிடிச்சிக்கிறோம். இப்போ ஸ்டட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அசம்பிளிங்க்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி காட்டன் பால்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கோல்டு பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4 ருத்ராக்ஷ் பீட் எடுத்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி வார்னிஷ் அடித்து வச்சுருக்கேன். இந்த பிளாக் கார்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காட்டன் பால்ஸ் வந்து நான் வீட்டிலே பண்ணது தான். இது எப்படி பண்ணணும்னு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ருத்ராக்ஷ் பீட் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த காட்டன் பால் பீட்ஸ் போட்டுக்கிட்டேன். மறுபடியும் ஒரு ருத்ராக்ஷ் பீட். இந்த மாதிரி 3 பீட்ஸை போட்டுட்டு இந்த பெண்டன்ட்குள்ளே யூபின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டுட்டு இந்த பிளாக் கார்டு ரெண்டும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த நாட் ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த பீட்ஸ் வந்து நமக்கு தள்ளிட்டு வராது. அதுக்காக தான் இந்த இடத்துல நாட் போட்டுக்கிறோம். மறுபடியும் சேம் இடத்துல இந்த சைடில் இந்த 3 பீட்ஸ் போட்டுக்கிறோம். ஒரு ருத்ராக்ஷ் பீட், மறுபடியும் ஒரு எல்லோ காட்டன் பால், மறுபடியும் ஒரு ருத்ராக்ஷ் பீட். அந்த எண்டில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இப்போ 2 ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸஸ் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் கரெக்டான அளவு எடுக்கலைன்னா அப்புறம் சின்ன சைஸாக போயிடும். இது 2ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பீட் போட்டுக்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பீட் போடுவோம் இல்லையா, அதுதான் இது. இது போடும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பொறுமையாக பார்த்து இந்த மாதிரி பீடை வந்து ரொட்டேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இந்த எட்ஜஸில் வந்து எப்போதும் டேசில் போடுவோம் இல்லையா, இந்த டைம் நான் டேசில் போடாமல் இந்த மாதிரி ஒரு 2 பீட்ஸை போட்டு நாட் போட்டுக்க போகிறேன். அந்த கோல்டு பீட் எடுத்தேன் இல்லையா, அந்த கோல்டு பீடையே 2 பீட் போட்டுட்டு அந்த எண்டில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கலாம். மறுபடியும் இந்த 2 பீட்ஸையும் அந்த நாட் வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கு மேலேயும் ஒரு நாட் போட்டுக்கலாம். அந்த பீட்ஸ் வந்து 2 நாட்டுக்கும் சென்டரில் இருக்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நாட் வந்து பிரிஞ்சு வராது. இல்லைன்னா நீங்கள் நெருப்புலேயும் காட்டிக்கலாம் அதை. இப்போ வந்து இந்த எக்ஸஸை நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் இந்த 2 பீட்ஸ் போட்டுட்டு நாட் போட்டு ஃபுல்லாக இந்த பீஸை முடிச்சிடுறேன். இப்போ இந்த பீஸ் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதோட ஃபோட்டோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கிருத்திகா கேட்டிருந்த சேம் டிசைன் வந்து நம்ம பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிசைன் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இதே மாதிரி நான் சொல்லித்தரேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.